விநாயகரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்பா எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கணும். இந்தாங்கம்மா உங்களுடைய அர்ச்சனை கூட. அடுத்து யாருமா? யாருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சீக்கிரமா கூடயே கொடுங்கம்மா. இப்படி நல்ல நாள் அப்ப விடிய காலையில கோவில்ல வந்து உட்காரத்தே ஒரு தண்ணி சுகம்தான் கடவுளே. சாமி எங்க எல்லாருக்குமே அர்ச்சனை பண்ணணும் சாமி. சரிங்கம்மா, அப்பனா ஒவ்வொருத்தரா கூட கொடுங்க, நான் அர்ச்சனை பண்ணிடுறேன். அடுத்து யாருமா? அடுத்து தாங்கம்மா. சாமி சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் கணபதியே போற்றி போற்றி, கணபதியே போற்றி போற்றி. இந்தாங்கப்பா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நன்றி சாமி. எங்கலக்கா ராஜு அண்ணா கோவில்ல கூட பாருங்கண்ணா அழகா பிள்ளையார் வச்சிருக்காங்க. இந்தாங்கம்மா உங்களுடைய அர்ச்சனை கூட. நன்றி சாமி. ராஜு, ஏஞ்சல், தியா 3 பேர் அர்ச்சனை கூடிய பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க. நாங்கள் போய் கோவிலை சுற்றிட்டு வந்துடுறோம். இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். ராஜு அண்ணா நம்ம கோவில்ல இருந்து போயிட்டு பிறகு என்னன்னா விளையாடலாம், எதனா ஜாலியா விளையாட. ஆமா தியா. ஏஞ்சல், நீ உங்க வீட்டுக்கு போகாத, நேரா எங்க கூடவே வீட்டுக்கு வந்துரு, நம்ம எல்லாரும் விளையாடலாம். எஸ் ராஜு, நான் ஆல்ரெடி பிளான் போட்டு. அழகா ரங்கோலி போட்டாச்சு. டோரா, இந்த ஸ்டாச்சு என்ன இவ்வளோ வெயிட்டா இருக்குது? கமான் ரெயின்போ, நான் அதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டு வந்து வை. பார்த்து ரெயின்போ, என் மேல போட்டு போறேன். நான் கஷ்டப்பட்டு செஞ்சது இது. டோரா, இந்த ஸ்டாச்சு என்ன பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்ன ஸ்டாச்சு இது? இது ஃபேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே டோரா. ரெயின்போ, இதுதான் எலிஃபண்ட் காட் விநாயகர், தெரியுமா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான காட். வாவ், அம்மா சூப்பரா கோலம் போட்டிருக்காங்களே. பவித்ரா அக்கா, அக்கா ரோஜா தேஜா கீர்த்தில ரெடி ஆயிட்டாங்களாக்கா? இரு கண்மணி, இப்பதான் உங்க ஃப்ரெண்டுங்க 3 பேரும் குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இரு நான் போய் ஏஞ்சல் அக்காங்க பாத்தீங்களா? டோரா அக்கா வீட்டுல அவங்க செஞ்ச பிள்ளையார் வச்சிருக்காங்க. டே ராஜு, அங்க பாருடா. டோரா அவங்க வீட்டுல எவ்வளவு சூப்பரான பிள்ளையார் வச்சிருக்காங்க. டோரா, உங்க பிள்ளையார் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா இந்த பிள்ளையாரை நானே மேக் பண்ணேன். அட பரவாயில்லையே டோரா, ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கிறியே. இந்த திறமைலாம் உங்ககிட்ட இருக்குதா? அம்மா, நீங்க அவளை ரொம்பலாம் பாராட்டாதீங்கம்மா. அவெல்லாம் மோல்டு வச்சு செஞ்சாம்மா. மோல்டு வச்சு யார் வேணாலும் செய்யலாம், தெரியுமா? டேய் நீ அமைதியே இருடா. அதை செய்யறதுக்கோ ஒரு திறமை வேணும். ராஜு, தியா, ஏஞ்சல் 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? பாத்தீங்களா, அந்த கண்மணி நம்மள கூப்பிட வந்துட்டு அவ முன்னாடி போயிட்டா. கண்மணி அக்கா, என்னங்கக்கா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன தீபாவளியா பொங்கலா? விநாயகர் சதுர்த்தி தானக்கா, இதுக்கு போய் எங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? சரி சொல்லுங்க, என்ன விளையாடலாம் நம்ம? தியா, நம்ம எல்லாம் விளையாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தெருவு ஃபுல்லா காசு கலெக்ட் பண்ணி நம்ம தெருவுல ஒரு பெரிய விநாயகர் சிலை வச்சு அதுக்கு நம்ம கிராண்டா பூஜை பண்ணணும். ஓகே ராஜு, அப்ப நம்ம எப்ப மணி கலெக்ட் பண்ண போறோம்? பசங்களா எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி சரி, உங்களுக்கு தெரியும்ல இந்த வருஷம் என்ன பண்ணணும்ட்டு. ஆனா இந்த வாட்டி காசு கலெக்ட் பண்றதுக்கு நான் வரமாட்டேன். ஏன்னா வீட்டுல நிறைய வேலை இருக்குது. சரிங்களா? சரிங்களா அத்தை, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. நாங்க பாத்துக்கிறோம். ஆமாங்கக்கா, நாங்களே ஃபுல்லா கலெக்ட் பண்ணிடுறோம். சரி சரி, இந்தாங்க. இந்த உண்டியல்ல தான் காசு கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நோட்ல யார் எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்ட்டு மறக்காம எழுது. ஓகே அத்தை, இது வருஷம் பண்றது தானே. நான் இந்த உண்டியல தூக்கிக்கிறேன்ப்பா. இரு கண்மணி, முதல் காசு நாங்களே போட்டுடுறோம். பூஜா, முதல் காசு போடுமா? அண்ணி இப்ப நீங்க போடுங்க. இந்தா கண்மணி. கண்மணி, இரு கண்மணி, உங்க அம்மா கிட்டயே காசு வாங்கிக்கலாம். ஆண்டி, ஆண்டி வெளியே வாங்க ஆண்டி, உண்டியல்ல காசு போடணும் ஆண்டி, வெளியே வாங்க. வரேன். எதுக்கு கத்துறீங்க? இந்தாங்க காசு. அம்மா என்னங்கம்மா 1000 ரூபாய் எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா 300 ரூபாய் எடுத்துட்டு வரீங்க. ஏண்டி, இருந்த 1000 ரூபாய் தானே 700 ரூபாய்க்கு துணியை வாங்கி போட்டுட்டு இருக்கேன். இந்த மிச்சம் 300 ரூபாய் தான் போட முடியும். பெரியம்மா வெளியே வாங்கம்மா, உண்டியல்ல காசு போடணும். வரேன் தியா செல்லும். இந்தா கண்மணி, இந்த வாட்டியும் காசு கலெக்ட் பண்ணும் போது பார்த்து போயிட்டு வரணும். தேவி ஆண்டி 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரெயின்போ, டோரா, உங்களை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டெஃபி கூப்பிட்டு இருந்தா. ஓ மை காட், பரவாயில்லையே, விநாயகர் ஸ்டாச்சுலாம் வாங்கி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. டாடி, உங்களுக்கும் இது தெரியலையா? இந்த ஸ்டாச்சுவை நான் தான் மேக் பண்ணேன். ஓ அப்படியே டோரா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு டோரா. சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வாங்க ராபர்ட் அங்கிள் கிட்ட கேட்கலாம். அங்கிள் இதுல காசு போடுங்க அங்கிள். நாங்க விநாயகர் சிலை வைக்கிறதுக்காக மணி கலெக்ட்
பண்றோம் அங்கிள். ஓ அப்படியா, சரி வெயிட் பண்ணுங்க, பர்ஸ் ரூம்குள்ளே வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. அங்கிள் பரவாயில்லையே, ஒத்தையே போட்டிருக்கேன்ட்டு பார்த்தா இப்படி கத்தையா 4000 ரூபாய் போடுறீங்களே. போடுங்க போடுங்க. ராபர்ட் அங்கிள் 4000 ரூபாய் போட்டிருக்காங்க. கண்மணி எனக்கு புரியல, இது என்ன பிக்கி பேங்க் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. சரி ஓகே, இப்போ நீங்க எதுக்கு மணிலாம் கலெக்ட் பண்றீங்க? டோரா, இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய விநாயகர் சிலை வைக்க போறோம், பூஜைலாம் போட போறோம். மறக்காம பூஜைக்கு வந்துடு டோரா. என்னடா இது, இந்த பசங்களை நான் எப்போ அனுப்பி வச்சேன், இன்னும் வரவே இல்லையே. எங்கே போயிருப்பாங்க? நம்ம ஸ்ட்ரீட்டில் மட்டும்தானே காசை கலெக்ட் பண்ண சொன்னேன். ஒருவேளை நம்ம ஊரில் கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்து ஊரில் சேர்த்து கலெக்ட் பண்ணுறாங்களோ? அங்கே வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு இருக்குது. ஏய் பசங்களா, உங்களை நான் எப்போ அனுப்புனேன், நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பூஜா அக்கா, எல்லாமே ராஜுவால தான். இவன் தான் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிற பக்கத்து ஸ்ட்ரீட்ல என் கூட மணி கலெக்ட் பண்ணலான்ட்டு சொன்னான். அட எதுக்கு பசங்களா, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களும் மணி கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரீட்ல பிள்ளையார் வைப்பாங்கல்ல, இதுக்கு அவங்க ஸ்ட்ரீட்லயும் போய் காசு கலெக்ட் பண்ணீங்க. சரி என்ன, உண்டியல் ரொம்ப வெயிட்டாவே இல்ல? ஆமாத்த, எல்லாருமே சில்லறையாவே போடல, எல்லாருமே நோட்டாவே தான் போட்டாங்க. அதனாலதான் வெயிட்டே இல்லாம இருக்கு. நாங்க ஒரு வாட்டி எண்ணிட்டோம் அத்தை, நீங்களும் ஒரு வாட்டி எண்ணிடுங்க. 100, 200, 300, 800, மொத்தமா 8200 ரூபாய் இருக்கு பசங்களா. சரி பவித்ரா, இந்த லிஸ்ட்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன். கலெக்ட் பண்ண காசுல தான் நம்ம எல்லா பொருளுமே வாங்கணும். ஸோ அதனால காசை பார்த்து செலவு பண்ணுங்க, சரிங்களா? ஓகே அண்ணி, நான் பார்த்து கொஞ்சம் விலையை குறைச்சே வாங்குறேன். சரி பசங்களா, நான் பூஜை சாமான்லாம் வாங்க போறேன். என் கூட யார் வர போறீங்க? பூஜா, நம்ம தியா வரேன்னு சொல்லியிருந்தா பாருமா, அவளை கூட்டிட்டு போ. சரி இந்தாம்மா காசு, பார்த்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வா. பூஜாக்கா, ரொம்ப ஃபாஸ்டா நடக்காதீங்க. கயல், நல்லா நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி மளிகை சாமான் போட்டிருக்கியா? கண்மணி அம்மா, கவலையே படாதீங்க, 3 தெரு சாப்பிட்ற அளவுக்கு மளிகை சாமான் எழுதி வச்சிருக்கேன். பாட்டியம்மா, பூஜை சாமான்லாம் இருக்குதாம்மா? ரொம்ப லேட்டா வந்திருக்கிறோம். பூஜாக்கா, பூஜைக்கு தேவையான தேங்காய், வெத்தலை பாக்கு வாங்க வேண்டு பார்த்தா இப்படி காய்கறி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களேக்கா. இந்த இடத்துல ஒரே கீரையாவே இருக்குது. வா கண்ணு, பிள்ளையாருக்கு வச்சு படைக்கிறதுக்கு எல்லா பொருளுமே இருக்குது. சரிங்க பாட்டி. அப்பனா கம்பு, கலக்கா, அருகம்புல்லு, அவத்திக்கீரை, சோளம், மக்காச்சோளம் இது எல்லாமே கொடுத்துருங்க பாட்டி. பூஜாக்கா இங்க பாருங்க. தேங்காய் வாங்கிக்கிறியாம்மா? சின்ன தேங்காய் வேணுமா, பெரிய தேங்காய் வேணுமா? பாட்டிமா, நல்லா பெரிய தேங்காவே போட்டுருங்க. தண்ணிலாம் இருக்குதுல்ல, போடுங்க பாட்டிமா. சரி பாட்டிமா, எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 240 ரூபாய் ஆச்சு கண்ணு. இந்தா பாட்டிமா, 250 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க 10 ரூபாய். சரி வாதியா, கிளம்பலாம், ரொம்ப நேரம் ஆச்சுல, வா போலாம். தேவியக்கா, இந்தாங்கக்கா, கலக்காவை நல்லா வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டேன். அண்ணி வந்துட்டேன் அண்ணி. பரவாயில்லையே, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா பவித்ரா, இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணா தானே. சரி வா, நீ கூட மாட கொஞ்சம் உதவி செய்யி. இல்லங்க நீ என்ன ஊத்தி அடுப்ப பத்த வைக்கட்டா? ஆமா அம்மா, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேஜா, உனக்கு பார்த்தா தெரியல, லட்டு தான் செய்கிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது லட்டு தானே. ஸோ முதல்ல லட்டுவே செஞ்சு முடிச்சிடுவோம். இந்தா பவித்ரா, அந்த தட்டை காமி. அம்மா, நீங்க செய்யறது அப்படியே கார சேவு மாதிரியே இருக்குதுங்கம்மா பார்க்கிறதுக்கு. இப்படி எல்லாரும் சேர்ந்து சமைக்கும் போது நேரம் போகிறதே தெரிய மாட்டேதுங்க அண்ணி. ஆஹா, இப்பதான் இவங்க செய்யவே ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க எப்ப எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாங்க? நானும் பூஜாக்கா கூடவே போயிருக்கலாம் பிள்ளையார் வாங்குறதுக்கு. அண்ணி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு அண்ணி, அப்படியே சக்கரை பாகம் ரெடி பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி, சக்கரை, அப்புறம் ஏலக்காவும் போட்டுக்கலாம். அத்தை இங்க பாருங்க, சக்கரை பாகு நல்லா கொதிக்குதுங்க அத்தை. அப்ப ரெடி ஆயிட்டு இருக்கும் தானே? ஆமா தேஜா, பார்க்கும்போதே தெரியல, நல்லா கொஞ்சம் திக்கா இருக்கு பாரு. சரி வாங்க, இப்ப லட்டு பிடிச்சிட்டு இப்ப கொஞ்சம் பொரிச்சு வச்சதை போட்டுடணும். சக்கரை பாகு சேர்த்துக்கணும். அப்புறம் முந்திரி, திராட்சை, நெய்யையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இப்படி நல்லா பிடிச்சி வைக்கணும். சூடா இருக்கும் போதே பிடிச்சி வச்சிடணும், இல்லைன்னா லட்டு ஒழுங்காவே வராது. சரி கண்மணி அம்மா, லட்டு செஞ்சாச்சு. அடுத்ததா என்ன, பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை செஞ்சிடுவோம். ஆமாம் தேவியக்கா, முதல்ல கொழுக்கட்டையை செஞ்சிடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிறதுக்கு வேற டைம் ஆகும்ல. நான் முதல்ல கலக்காவை நல்லா இடிச்சு எடுத்துக்க. சரி பவித்ரா, முதல்ல கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோ. நெக்ஸ்ட் துருவின தேங்காய், அப்புறம் இடித்த கலக்காய் கொட்டை, அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோ. வேணும்னா கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கோ. சரி, இப்போ நல்லா பச்சரிசி மாவில் சுடு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு
எடுத்துக்கலாம். நீ ஆவி கட்டுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். ஆண்டி கயல் ஆண்டி, எல்லா கொழுக்கட்டையுமே ஒரே ஷேப்ல பிடிக்காதீங்க ஆண்டி, நல்லா டிஃபரெண்டா பண்ணுங்க. சரி சரி தியா செல்லம், இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மோதக ஷேப்லையும் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ரோஜாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி சரி, நெக்ஸ்ட்டு சோமா ஷேப்பில் பண்ணிட்டுமா? இந்த 3 ஷேப்லையுமே பண்ணிடுறேன். இந்தா பவித்ரா, இப்போ இதை எடுத்து அதை திறந்து அதுக்குள்ளே வச்சிடுமா. அம்மா, நானும் உங்க கூட வந்து கொழுக்கட்டை செய்யட்டுமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. என்ன கையல், இவங்களே செய்ய விடலாமா? அச்சுச்சோ கண்மணி அம்மா, அந்த வேலையை மட்டும் இவங்களுக்கு விட்டுறாதீங்க. இவங்க கொழுக்கட்டை செய்கிறேன்ட்டு நாசம் பண்ணி வச்சிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு செஞ்சால் கூட பரவாயில்ல. நல்லா கொழுக்கட்டை வெந்து வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு தான், கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்குல்ல, அதை அப்படியே சும்மா கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோ பவித்ரா. லாஸ்ட்டாக அப்படியே சுண்டலையும் எடுத்து கொட்டி நல்லா தாளித்து எடுத்துக்கோ பவித்ரா. இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுடு. அவ்வளவு தான், பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. செய்யறதே தெரியலல. ஆமாங்க்கா, முதல்ல இதை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கணும். தேவி அக்கா, உங்க வீட்டுக்கும் கண்மணி அம்மா வீட்டுக்கும் நடுவில் பிள்ளையார் சிலை வச்சிடலாங்க்கா. அதனால இந்த இடத்துல நல்லா பெருசா ஒரு கோலம் போட்டுடலாங்க்கா. அப்பதான் பிள்ளையார் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா பெருசா போட்டுடலாம். ஆண்டி, அப்படியே இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்ட பிறகு நடுவுல பிங்க் கலர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடுவுல நல்லா கலரா பண்ணுங்க ஆண்டி. அப்படியே ஒரு பெரிய ரங்கோலியா வந்துரும். சூப்பரா இருக்கு ரங்கோலி. தேவியக்கா, இந்த சைஸ் ரங்கோலியே போதும் தானே? என்ன, இந்த ராஜு கண்மணில விநாயகர் வாங்கிட்டு வர போனாங்களா இல்லனா விநாயகர் சிலையே செஞ்சு எடுத்துட்டு வர போனாங்களான்னு தெரியலையே. இவ்ளோ நேரம் ஆக்குறாங்க. அங்க வராங்க பாருங்க. ராஜு, என்னடா விநாயகர் எடுத்துட்டு வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? எங்க பிள்ளையார் சிலை? அம்மா அத்தையும் காணோம். எங்க? அப்படியே இங்கே நிறுத்துங்கண்ணா வண்டியை. இங்கே நிறுத்திடுங்க. பிள்ளையார் சிலை எடுத்து பார்த்து கொஞ்சம் கீழே வச்சிடுங்கண்ணா. ஓஹோ, பிள்ளையார லாரியில வச்சு எடுத்துட்டு வரீங்களா? சூப்பர் சூப்பர். வாவ், பிள்ளையார் சிலை ரொம்ப சூப்பரா இருக்குது. பிங்க் கலர்ல எனக்கு பிடிச்ச கலர்ல இருக்குது பிள்ளையார் சிலை. ரொம்ப அழகா இருக்குதுங்க அத்தை. என்ன தியா, ரோஜிதா கிட்டி, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதா பிள்ளையார் சிலை? பூஜாக்கா, ரொம்ப பெருசா இருக்குதுங்கக்கா விநாயகரே. தேவியக்கா, பாத்தீங்களா? பிள்ளையார் சிலை ரொம்ப சூப்பரா இருக்குதுல்ல? ஆமா கையல், போன தடவை வாங்குறதை விட இந்த பிள்ளையார் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ் அண்ணி, என்னை கூப்பிடாம ரொம்ப பெருசா சூப்பரா ரங்கோலி போட்டிருக்கீங்களே. சரி, அப்பனா இந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ண போதல்ல அண்ணி? ஓகே அண்ணி, இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிள்ளையார் வச்சிடலாம். அண்ணி, எப்படி இருக்கு டெக்கரேஷன்? நல்லா இருக்குதா? பூஜாக்கா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க அத்தை டெக்கரேஷன். 2 நிமிஷத்துல எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்களே. சூப்பர் அத்தை. சரி சரி, இப்போ ஒரே பிரச்சனை, அந்த பிள்ளையார் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல வைக்கணும். அதுதான் அண்ணி. பார்த்த அண்ணி. பூஜா, நான் பார்த்து தான் எடுத்துட்டு வரேன். பிள்ளையாருடைய கையை பிடிக்காத, உடஞ்சிட போகுது. அப்படிதான், பார்த்து மெதுவா. அழகா வச்சாச்சு. இப்பதான் இந்த இடத்துக்கே ஒரு அழகு வந்திருக்க மாதிரி தெரியுது பூஜா. வாட்டினு, இங்க பாத்தியா? இதுதான் ரோஜிதா கிட்டியோட வீடு. ராஜு வீடுலாம் இங்க தான் இருக்குது. டீனு, நேஹா, ஆலியா, உங்களை நான் எப்போ வர சொல்லியிருந்தேன்? நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க? டீனுக்கு தான் வீடு தெரியாது, உங்களுக்குமா தெரியாது? சரி விடு ராஜு, எனக்கு தான் உங்க வீடு தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் அடிக்கடி வந்து விளையாடுவேன். எப்படியோ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். வாங்கக்கா வாங்க. அம்மா பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் தெருவுல எவ்வளவு சூப்பரா பெருசா விநாயகர் வச்சிருக்காங்கன்னு? சூப்பரா இருக்குல்ல அம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. சரி, பிள்ளையாருக்கு மணி மாலை எல்லாம் போட்டுருவோம். பூஜா, இந்த பூவை கொஞ்சம் எடுத்து பிள்ளையாருக்கு போட்டு விட்டுடுமா? கொடுங்க பொன்னியக்கா, நான் போட்டுடுறேன். கரெக்டா இல்லைங்கக்கா? இந்தாடி பொன்னி, இந்த பிரசாதம்லாம் எடுத்து வச்சிடு இலையில. அக்கா இருக்கா, அதுக்கு முன்னாடி கம்பு சோளம் அதெல்லாம் வச்சிடலாம்க்கா. அதுக்கப்புறம் பழம்லாம் இருக்குல்ல, பழம்லாம் கொடுங்கக்கா, அதெல்லாம் வச்சிடுவோம். நெக்ஸ்ட் லட்டு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். வாவ் ஸ்டெஃபி, அங்க பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அந்த பிள்ளையார் ஸ்டாச்சு?
ரொம்ப கிராண்டா இருக்குது பார்க்கிறதுக்கே. இதுக்காக தான் மணி கலெக்ட் பண்ணாங்க. வாங்க வாங்க ஏஞ்சல் அம்மா. வாவ் டாடி, எங்க பாத்தீங்களா? நீங்க கொடுத்த மணியில தான் இவங்க இவ்ளோ பெரிய ஸ்டாச்சு வாங்கி இருக்காங்க. ரியலாவே இந்த ஸ்டாச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சரி, என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி வாங்க, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பசங்களா எல்லாரும் வேண்டிக்கோங்க, எல்லாரும் நல்லா படிக்கணும்னு. பிள்ளையாரப்பா, நான் நல்லா படிக்கணும் பிள்ளையாரப்பா. கணேஷா, நான் எப்படியாவது இந்த ரோஜிதா ஜெகேசிய பழி வாங்கியே ஆகணும். பிள்ளையாரப்பா, நான் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். பிள்ளையாரப்பா, நான் இந்த ஏஞ்சல் அளவுக்குலாம் பேராசைப்பட மாட்டேன். என்னை பாஸ் மட்டும் பண்ணி விட்டுடு. பிள்ளையாரப்பா, எனக்கு சாக்லேட் பொம்மைன்ட்டு நிறைய. பிள்ளையாரப்பா, எல்லாருமே நல்லா இருக்கணும் பிள்ளையாரப்பா. இந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கணும் பிள்ளையாரப்பா. நீ தான் துணையா இருக்கணும். தேவி அக்கா, இந்தாங்கக்கா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இந்தாங்க கண்மணி அம்மா, பவித்ரா நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோ. இந்தாங்க எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. எப்படியோ நல்லபடியா விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. சரிங்கக்கா, இப்போ இந்த பிள்ளையார நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே வச்சுப்பீங்களா? அதுவா டீனு, 5 நாள் பூஜை பண்ணிட்டு 5வது நாள் ஈவினிங்கா இதை கரைச்சிடுவாங்கம்மா. ஏய், எப்படியோ பூஜை பண்ணியாச்சுல, இப்போ நல்லா இருந்து சாப்பிடலாம். சரி, இப்போ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துடலாம். ஏஞ்சல் அம்மா, நீங்களே எல்லாருக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துருங்கம்மா. ஓ மை காட், என்ன இது இவ்ளோ ரஷ்ஷா இருக்குது? ஒரு பிரசாதத்துக்காக எல்லாரும் இப்படி அலையறீங்க? அடே பாவா டோரா, நம்ம டோரா வர்றதே அதிசயம். எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க, அவளே முதல்ல போய் வாங்கிக்கிட்டோம். ஹே கீர்த்தி, இந்த மரியாதையை எனக்கு எப்பவுமே நீ கொடுக்க ட்ரை பண்ணு. ஹே டோரா, உனக்கு தான் இந்த ரோஜா கேங் பார்த்தாலே பிடிக்காதுல, நீ எதுக்கு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை போய் வாங்கிட்டு வந்திருக்க? கமான் ரெயின்போ, 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற ஃபுட்டை விட இவங்க கொடுக்குற ஃபுட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா? நீயும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாடியும் இவங்களுக்கு மணி கொடுத்துருக்காரு. இந்தாங்க குட்டீஸ், உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட வாங்கிக்கோங்க. ஓகே, இந்தாங்கக்கா, போதுமா? அக்கா இந்தாங்க, வேணும்னா திரும்ப வந்து வாங்கிக்கோங்க. இந்த பிரசாதத்துல இருந்து ஸ்மெல் வருது பாருங்க, சூப்பரா இருக்குது. டீனு, நீ இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டு பாரு, சும்மா பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்குது. ரோஜா, நீ இந்த லட்டு சாப்பிட்டு பாரு. ரோஜா, ஏய், சுண்டலை சாப்பிட்டு பாருங்க முதல்ல. சுண்டலை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. டீனு, நீ சாப்பிட்டு பாரு டீனு.